நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃப்ளக்ஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் வச்சுருக்கேன். இதை எப்படி ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஓகேங்களா, அதை பிக்சரை ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஒரு கல்யாண வீட்டில் வச்சுருந்த ஃப்ளக்ஸு, அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பட் அதிலேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நான் இதை மாதிரி க்ரியேட் பண்ணணுன்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் இந்த வீடியோவில். இப்போ ஃபோட்டோஷாப் 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைஸை க்ரியேட் பண்ணணும். எனக்கு தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 20. ஓகேங்களா, 20 நீளம் 10 உயரம். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ரெசல்யூஷன் நான் 400 வைப்பேன், அதனால் 400 வச்சுக்கிறேன். இந்த கலர் மோடு எல்லாருக்குமே குழம்பும். பிரிண்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் CMYK தான் வைக்கணும். நான் RGBயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃப்ளெக்ஸு பிரிண்டிங் அடிக்கிற இடத்துலையும் RGBயில் வச்சு தான் அடிக்க சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கும் RGB பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் அடிக்கிற இடத்துல RGB வச்சு பிரிண்டிங் அடிக்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் RGBயில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட மெயில் அனுப்பிட்டு எதுவும் சொல்லாமல் விட்டிங்கன்னா CMYKக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட கலர் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். பிரிண்டிங் வந்து அடித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேயா, இப்போது இதில் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். இதை என்ன பண்ணுறேன், 20க்கு 10 ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். PST அப்படி சேவ் பண்ணிட்டேன். எதுக்காக PST சேவ் பண்ணேன்னா, ஒரு டிசைன் பண்ண நம்ம மேலும் பார்த்தீங்கன்னா Ctrl S கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே இடத்துல சேவ் ஆயிரும். இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பாக்ஸ் வரைஞ்சிட்டு ஏதாட்டும் ஒரு கலர், நார்மலாக ஏதாட்டும் ஒரு கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே ஒரு நியூ லேயர், இந்த இடத்துல லேயர் பேனலில் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு Alt Delete கொடுத்தா இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும். இப்போது இந்த பாக்ஸை சென்டர் பாயிண்ட் கொண்டு வர Ctrl A கொடுத்தோம்னா மூவ் டூல் எடுத்துகிட்டு Ctrl A கொடுங்க. இங்கே மிட் பாயிண்ட் இருக்கா, அது வந்து அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சிடும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் அலைன் வெர்டிக்கல் சென்டர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதனால் அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக சென்டரில் கொண்டு வரும். இப்போ கீபோர்டில் Ctrl T ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். நல்லா பொறுமையாக பாருங்கள். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிடுங்க, Ctrl T கொடுத்துட்டு ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இன்னும் லென்த்து பார்த்தோம்னா லைட்டாக இன்னும் ஷிஃப்ட்டு ஆல்ட் இந்த 2 பட்டனையும் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் உங்களுக்கு ஈவனாக மேலேங்களும் பார்த்திங்கன்னா விரியும். இந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஓகேயா, இந்த அளவு ஓகே. சைடுலேயும் கொஞ்சம் வேணும், அதனால் ஷிஃப்ட் ஆல்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சைட்லேயும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இந்த கிளிக்கு லெஃப்ட் கிளிக். ஓகேங்களா, சில பேர் பிகினர்ஸாக இருந்தால் குழம்புவீங்க, லெஃப்ட் கிளிக் தான். ஷிஃப்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சுருங்குறதுக்கு நம்மளுக்கு வழி வைக்கும். ஆல்ட் என்னென்னா ஒரே போல் ஈவனாக 2 பக்கமும் கொண்டு போவோம். இப்போ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒரு சைடு சுருக்குனா ஒரு சைடு சுருங்குதா, இதே ஷிஃப்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், எல்லா பக்கமும் இருந்து சென்டர் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுருங்கும். அவ்வளோதான். ஓகேயா, இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது இதுக்கு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா உள்ள பேக்ரவுண்டு ஆட் பண்ண போகிறேன். இந்த பேக்ரவுண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்த அந்த ஃப்ளெக்ஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இது எனக்கு இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன். இதை எடுத்துக்கிறேன். வேறு பேக்ரவுண்ட் எதுனாலுமே வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்கணும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறேன், நம்ம Ctrl G கொடுத்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்துடும், வெளியில் வந்து வராது. ஓகேயா, இப்போ இதை வந்து ட்ராக் பண்ணி பெருசு பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த கார்னர்ஸ்லேருந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். பெருசு பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா விரிச்சிக்கிறேன். ஓகேயா, இந்த அளவுக்கு ஓகே, என்டர் கொடுத்துட்றேன். இப்போது இதோட கலர் இந்த பிளாக் இல்லாமல் அதை ஜியானாக சேஞ்ச் பண்ண லேசர் டூல் எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 100 கொடுத்துக்கிறேன். 100 கொடுத்துட்டு கலர் பேலன்ஸ் Ctrl B கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜியான் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஜியான் எனக்கு ஓகே. ஹைலைட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஏன்னா இந்த பளிச்சுன்னு பார்த்திங்கன்னா கலர் தெரியும், அதுக்காண்டி தான். ஓகேயா, இந்த அளவுக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த செலெக்ஷன் கட் ஆகிறதுக்கு செலைட்டில் பார்த்திங்கன்னா டீசெலைட்னு இருக்கும், ஷார்ட்கட் Ctrl D கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். இப்போ Ctrl D கொடுக்குறேன், எனக்கு கட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், பேக்ரவுண்டில் ஒரு சின்ன கலர் க்ரியேட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து ஜியான் கலர் எடுத்துக்கிறேன். லைட்டாக ரொம்ப லைட்டான ஒரு ஜியான். ஆல்ட்டு டெலீட் கொடுத்தா அந்த கலரும் ஜியானாக மாறிடும். ஓகேயா, இப்போ ஒரு ஸ்டோக்கு இந்த பாக்ஸுக்கு, இந்த பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள் பாக்ஸ்க்கு நேர் வச்சு.
இந்த எழுத்துக்கிட்ட வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் கேட்கும். இங்கே வச்சு அப்படி இல்லைனா இந்த பக்கம் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது என்ன பண்ணுறேன், இதில் ஸ்டோக்கில் இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 75 எனக்கு இந்த மாதிரி பார்டர் நல்லா இருக்கா? ஓகே. இப்போது இதில் என்ன பண்ணுறேன், ட்ராப் ஷேடோ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா தெரியலை, ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ தான் ட்ராப் ஷேடோவே தெரியுது. ஸ்டோக்கோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த லேயர் வந்து என்ன பண்ணலாம், ப்ளர் பண்ணிடலாம் லைட்டாக. ஃபில்டர் அதில் பார்த்திங்கன்னா ப்ளர்ரு காசியன் ப்ளர் ஒரு 25 ஓகே. இந்த அளவுக்கு எனக்கு ப்ளர் நல்லாயிருக்கு, ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கலரை கொஞ்சம் பாப்பப் பண்ண லெவல் கண்ட்ரோல் எல். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி மைண்ட் வரும். சில பேருக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் லேயர்லாம் இந்த மாதிரி கலர் பண்ண தோணாது. அது அப்படியே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா வைப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழக பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேயா? இப்போது இதை கலர் இன்னும் பாப்பப் பண்ணால் கண்ட்ரோல் யூ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்து லைட்டாக பார்த்திங்கன்னா கலரை பூஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கோபுரம் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கோபுரம் வந்து ஆட் பண்ண போகிறேன். கோபுரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன்னா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி ஃப்ளெக்ஸை டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மொத்தமாக. இந்த ஃப்ளெக்ஸோட லிங்கும் சேர்த்து நீங்கள் கிரியேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ளெக்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ இதை என்ன பண்ணுறேன், திரும்ப இதையும் கண்ட்ரோல் ஜி கொடுத்தா கிளிப்பிங் மாஸ்க்கு இருக்கிறது. இதில் ஒரு ஆரோ மார்க் காட்டுதா, அப்படி இருந்தால் உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிறேன். ஓகே. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாக்ஸ் அளவுக்கே வேணும்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணால் போதும். பாக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மாறிடும். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இதோட பிளெண்டிங் மோட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி லூமினாசிட்டிக்கு மாற்றினா பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதையும் லைட்டாக ப்ளர்ரு காசியன் ப்ளர் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ரொம்பலாம் இல்லாமல் லைட்டாக ஒரு 15 வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். ஓகே, இந்த அளவுக்கு ஓகே. இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒப்பாசிட்டி ஒரு 50% வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு ஓகே. இப்போ டிசைன் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்க அந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த பிக்சர் ஆல்ரெடி நான் கட் பண்ண ஒரு கப்புள் பிக்சர் வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணேன், டாப்பில் இருக்க லேயர் வந்து என்னென்னா எனக்கு கோபுரம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கப்புள் பிக்சரை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. இப்போது 2 லேயர் இருக்குது. ஒன்று ஹேரு, இன்னொன்று பிக்சர். ஃபஸ்ட்டு ஹேரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி, சங்கிலி போட்டு வச்சுட்டு நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஹேரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். ஹேரை மட்டும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஜி கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா சரியாக செட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேரை செலக்ட் பண்ணி ஆல்ட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆரோ மார்க் கேட்கும். ஒரு கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு ஆரோ மார்க் காமிக்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக கட்டத்துக்குள்ளே போயிடும். அது கிளிப்பிங் மார்க்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதே என்ன பண்ணுறேன், இதுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ரொட்டேட், அவ்வளோதான். கரெக்டாக எனக்கு அந்த இடத்துல உட்காந்துருச்சு. சூப்பராக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே போல் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரையும் உள்ள ஆட் பண்ணணும். இந்த பிக்சரையும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க் நல்லா ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆரோ மார்க் காட்டுதா, ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் வந்துடும். ஓகேங்களா? இந்த பிக்சரை நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். இல்லை அப்படின்னா ரொட்டேட் பண்ணனா கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும் இந்த பிக்சர். ஓகே, இது இந்த இடத்துல இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் வேறு ஏதாட்டும் தேவைப்படுதான்னு பார்க்குறேன். வேறு இந்த வாழ்த்துக்கள் 1000 அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் வேணால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதிலேருந்து இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்கிறது கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நாம் சின்னதாக பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளெக்ஸில், எல்லா ஃப்ளெக்ஸ்லையும் இந்த மாதிரி சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்கும். அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளெக்ஸையே பார்த்திங்கன்னா உருவாக்கிடலாம். ஓகேங்களா? அப்புறம் கப்புள்ஸ் நேம் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணணும். கப்புள்ஸ் நேம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். கப்புள்ஸ் நேம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதோட டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸாக மாறும். அப்படி மாறுனுச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபாண்ட், தமிழ் ஃபாண்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆர்ஜிபி செந்தமிழ், அப்படி இல்லைன்னா நம்ம எஸ்ஆர் ஃபாண்டு. இந்த கவிதையோட கலர் மட்டும் ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ செட் ஆகலை, ஒரு ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேயா? கவிதையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். வேறு இதில் எதுவும் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் நிறையா இருக்குது.
வேறு பார்த்திங்கன்னா எனக்கு இது இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா போதும். ஓகே, இந்த இடத்துல வேறு எதுவும் தேவையில்ல. டேட்டு மட்டும் நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுங்கள். ஓகேயா, டேட்டுங்க வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஜித் சாரோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எரேசர் எடுத்து என்ன பண்ணுறேன், அவுட்ரு மட்டும் பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த லாக் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் ஆகும். லாக் இருந்துச்சுன்னா ஓகேயா. இதை என்ன பண்ணுறேன், சுருக்கி இந்த இடத்துல நான் வந்து வச்சுக்கிறேன். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். வேறு இதில் எதுவும் தேவையில்லாதனால அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டு டாப்பில் வைக்கக்கூடிய அந்த டைட்டில் எடுக்கிறேன். டைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான டைட்டில் இருந்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா என்ன டைட்டில் வேணும்னா, இந்த இடத்துல இந்த மேளம் கொட்டு தாலி கட்டுன்ருக்கா இந்த டைட்டில். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த மாதிரி லேயர் செலக்ட் பண்ணி இங்கேருந்து ஏதாட்டும் ஒன்று ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லாம் வெளியில் வந்துடும். இது வெளியில் வந்துருச்சு, இது வெளியே வந்துருச்சு. ஓகேயா, இதுக்கு என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து ஒரு லேயராக இதை ட்ராக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அந்த 2வது ப்ராக்கெட் கொடுத்தா டாப்புக்கு வந்துடும். அதனால் அதுக்கப்புறம் இதை வந்து இதில் கொண்டாந்து வச்சோம்னா நமக்கு தெரியாது. ஓகேயா, அந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு வேளை நீங்கள் கவனிக்காமல் கூட இருந்துடலாம். சில நேரங்களில் நம்ம கவனிக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி கவனம் சதறிட்டுனா வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் பண்ணும்போது தான் அந்த தப்பு பார்த்திங்கன்னா அதில் தெரியும். ஃபாண்ட் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷாக மாறிடுச்சா உங்களுக்கு, இந்நேரத்தில் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே மாறிடும். இப்போ என்னோடய ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவிதையை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த லைன் கூட எனக்கு தேவையில்ல, அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு இதிலேருந்து வேறு எதுவும் தேவைன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வாழ்த்த வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, இதை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். சரி, வாழ்த்த வந்துட்டோம் அப்படின்ட்டுருக்கு. அந்த டெக்ஸ்ட்டை கூட எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கீழே அடியில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதிலேருந்து ஒரு சின்ன இந்த கீழே இருக்க இந்த பழம் பூ வெத்தலைன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த தட்டை தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு ஏதாட்டும் வேணும்னா இந்த சைடை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைடை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இந்த ஜல்லிக்கட்டை கூட இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஜல்லிக்கட்டை கூட இந்த வாழ்த்த வந்துட்டோம் அப்படின்றத மேலே வச்சுட்டு ஜல்லிக்கட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். கீழே இறக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த வாழ்த்த வந்துட்டோம் அப்படிங்கிறத லைட்டாக இன்னும் கூட சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக நம்ம யோசித்து வைக்கிறது தான். இப்போ முடிஞ்சிச்சு, பாக்ஸ் ஆட் பண்ணிடலாம். எனக்கு ஒரு 10 ஃபோட்டோ வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸு க்ரியேட் பண்ண போகிறேன். பாக்ஸு என்ன பண்ணுறேன், டாப்பில் இருக்க லேயரை கிளிக் பண்ணி இங்கே நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நியூ லேயர் க்ரியேட் ஆகிடுச்சா, ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர். இப்போது எனக்கு இந்த ஜியான் கலருக்கு ஏற்ற மாதிரி வேணும். அதனால் இந்த கலரில் சாம்பிள் எடுக்கிறேன். இந்த கலர்லேயே சாம்பிள் எடுக்கிறேன். லைட்டாக ப்ளூவாக கூட வச்சுக்கலாம். ரொம்பவே ஜியான் வச்சோம்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ப்ளூவாக எடுத்து ஆல்ட்டு டெலீட் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். திரும்ப இதே கலர் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஜியான் லைட் கலர் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் இருக்குது பார்த்திங்களா, இதில் அதை இந்த செலெக்ஷன் இருக்கும்போதே உள்ளே இப்படி போய் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அந்த கலர் வந்து நம்மளுக்கு பக்காவாக கிடச்சிரும். கிடச்சிருச்சா, இதுக்கு என்ன பண்ணுறேன், திரும்பவும் ஸ்டோக்கு இன்சைடில் ஒரு 15 அப்படி இல்லைனா 20 நல்லாயிருக்கும். கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் வச்சுக்கிறேன். அண்ட் ட்ராப் ஷேடோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். ட்ராப் ஷேடோவும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ட்ராப் ஷேடோ இப்படி நீங்கள் எந்த பக்கம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா, நான் லைட்டாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ராப் ஷேடோ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக தெரியுதா, அதுக்காக என்ன பண்ணலான்னா ட்ராப் ஷேடோவோட அந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ 1 2 ஆல்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்படி ஒரு ட்ராக் பண்ணால் போதும். லெஃப்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து காப்பி டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சங்கிலி போட்டேன். ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சி எல்லாத்தையும் சங்கிலி போட்டு டாப் அலைன்மெண்ட்டு, இந்த கேப் அலைன்மெண்ட். ஓகே, திரும்ப ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த
எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற பட்டன் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் இந்த 3 பட்டன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு தேவையான அளவு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் இங்கே வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் போடலாம். டூப்ளிகேட் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ட்ராக் முடிஞ்சா 5 எனக்கு அப்படியே கிடச்சிருச்சா. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். டூப்ளிகேட் எடுத்ததை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேலேயும் கீழே நீங்கள் வந்து பார்த்து செட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. அஜித் சாரோட ஃபோட்டோ கூட கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இந்த டேட் வந்து இந்த இடத்துல டேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதிலே இருக்கட்டும். இது வந்து இதையும் ரொட்டேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ரொட்டேட் முடிஞ்சா. இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரிக்கு டேட்டையும் ஒரு சின்ன ரொட்டேட், அப்படியே பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். இந்த இடத்துல ரொட்டேட் எப்படி பண்ணமோ அதேமாரி இவங்கள கூட நம்ம ரொட்டேட் பண்ணலாம். அப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா, அஜித் சார் போட்டவும் ஒரு ரொட்டேட்டு முடிஞ்சு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. மற்றபடி பாக்கி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பக்காவாக நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். லைட் எஃபெக்ட் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைட் எஃபெக்டை எடுத்து நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், பிளெண்டிங் மோடு வந்து ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த வாழ்த்துக்கள் 1000 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு எங்கெல்லாம் லைட்டு தேவையோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கப்புளுக்கு வேணும்னா கூட கப்புளுக்கு இந்த கேப்பில் இந்த ஷோல்டர் ஒட்டி இந்த இடத்துல இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங் மேலே லைட்டாக படுற மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு லைட்டிங் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல ஒரு லைட்டு வச்சுட்டு அதே போல் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு லைட்டு இங்கே இந்த இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைனா கீழே கூட வைக்கலாம். இவங்க ஷோல்டர் பக்கத்தில் இங்கே ஒன்று வச்சுட்டு இவங்களுக்கு இந்த இடத்துல கீழடியில் இந்த இடத்துல வச்சிடலாம். பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பக்காவாக ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். எல்லாம் என்னென்ன தேவை, ஒரு ஃப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு தேவை, டெக்ஸ்ட்டு தேவை. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸு, இந்த கீழே இருக்க தட்டு சிம்பிள், டேட்டு, இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் 1000 இல்லை வாருங்கள் வாழ்த்துங்கள் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளிப்பு, இது வந்து பறவைகள் பேட்ஸ்லாம் பறந்து வர மாதிரி இருக்க கிளிப்பு, அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பக்காவாக அவங்களோட ப்ளக்ஸ் டிசைனை பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, எல்லா பிஎஸ்டியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லேயும் கொடுக்கேன். ஒருவேளை நீங்கள் கிரேட் பண்ணனா கிரேட் பண்ணி பார்க்க போகிறேன்னு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தால் இது இந்த பிஎஸ்டி எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணனா நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.